சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி பிசுக்கு பதத்துக்கு பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட்டு ஸ்லைஸ் எல்லாம் முக்கோண வடிவில் வெட்டிக்கிட்டு தோசைக்கல்ல காய வச்சு நெய்யை விட்டு நெய் நல்லா சூடாக்கி ப்ரெட்டு துண்டுகள் அதில் போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரெட்டு துண்டுகளெல்லாம் சக்கைப்பாகில் போட்டு முக்கி எடுத்து தட்டில் ப்ரெட்டு துண்டுகளை அடுக்கி அதன் மேலே ரபடியை சேர்க்கணும். துருவிய பாதாம், பிஸ்ஸா இதெல்லாம் தூவி பரிமாறினா நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் கொடுக்கலாம். சில்லுன்னு வேண்டான்றவங்க அப்படியே சூடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸோட கோலம் வீடியோ சேர்த்து போடுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.